இந்த படம் ஐ திங்க் என்னோடய கரியரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸ்பெஷல் ரீசன் வந்து விக்ரம் சாராக தான் இருப்பாங்க. அது எல்லாருக்கும் சொன்ன நிறைய பேசின அவரை பற்றி நான் என்ன பேசுகிறேன். ஓகே, இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா ஃபஸ்ட் நான் ஐ திங்க் ஐ டெல் மோகன் சார். இந்த படம் வந்து எனக்கு பிகாஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து எனக்கு கூட படம் பண்ணலான்னு சொல்லும்போது மோகன் சார், பிகாஸ் மோகன் சார் லாட் ஆஃப் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, இது நமக்கு செட் ஆகுமா, அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த கதை பிடிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு கதையை கேட்டு இன்ன வரைக்கும் எங்களை ட்ராவல் பண்ணி என்கரேஜ் பண்ணி எங்களை ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஐ திங்க் வந்து நாங்கள் சின்ன சொல்லுவோம் சார் இதை வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்போம். நம்ப மாட்டீங்க, நேற்று வரைக்கும் நைட் வரைக்கும் ஸ்டூடியோவில் ட்ரைலர் வந்து பார்த்துருக்காரு. வந்து ஒரு கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜராக, ஒரு ப்ரொடியூசராக பிஹேவ் பண்ணதே கிடையாது சார் செட்டில். இங்கே ஃபஸ்ட் டைம் உட்கார நாங்கள் பிடிச்சி உட்கார வச்சுருக்கோம் அவரை. அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி அதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு சொன்னால் நான் மோகன் சாரை சொல்லுவேன். பிகாஸ் இதை நம்பி எங்களை ட்ராவல் பண்ணி இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஷூட் நடந்துகிட்டு இருக்கும்போது. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து மோகன் சார். ஐ திங்க் வந்து ரோல் மாடலாக நாங்கள் அவர் சொல்கிற அதெல்லாம் கிடையாது. ரோல் மாடலாக ப்ரொடியூசர் இந்த மாதிரி கிடச்சாங்கன்னா எல்லாருமே ரோல் மாடலாக இருப்பாங்க சார். ஐ திங்க் அதுதான் நான் நினைக்கிறேன். என்னோடய படத்தில் ஐ திங்க் ஒரு டீம் எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ திங்க் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒன் திங், ஃபிலிம் மேக்கிங் இஸ் அ டீம் ஒர்க். டீம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் நான் தனியாக போய் டைரக்ட் பண்ண முடியாது. ஐ திங்க் என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நீரோ சார் சொல்லணும். பிகாஸ் அவர் வந்து ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி சும்மா கேமரா மட்டும் இல்லை, ஒரு லுக்லாம் கூட இருப்பார். ஒரு சீன் கன்சியூவ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போய் ஷூட்டிங் முடிஞ்சு போய் நேராக போய் படுக்கிறது கிடையாது. அடுத்த நாள் சீன் ரிஹர்சல் பண்ணுவோம், அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோன்னு பேசுவோம். என் கூட ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேமராமேன் ஐ திங்க் இஸ் கிஃப்டட் ஃபார் தி ப்ராஜெக்ட். நாங்கள் எங்களுக்கு பெரிய கிஃப்ட் பண்ணிடுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ஜிவி சொல்ல தேவையில்லை. ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய ஆத்மா தேவைப்படும் இந்த படத்துக்கு. பிகாஸ் இட்ஸ் மியூசிக்கல் ஃபிலிம் பேசிக்காக. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ராஜா சாருக்கு அப்புறம் ஜிவி தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதோட பெரிய கிரெடிட் சொல்ல முடியாது ஜிவி. ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு ராஜா சார் இருந்தால் எவ்வளோ கொடுப்பாங்களோ அதை விட ஐ திங்க் அதுக்கு ஈக்குவலாக டெஃபினட்டாக ஜிவி கொடுத்துருக்காரு அந்த படத்தில். அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ உங்களுக்கு தெரியும். பிகாஸ் வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் இஸ் கிவன் இட்ஸ் வெரி இன்டர்நேஷனல் மியூசிக். ஐ திங்க் வந்து ஜிவியோட வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களை தாண்டி ரொம்ப தூரம் போகிறான்னு தெரியுது. ஆனால் பிடிச்சி வைக்கணும் அவரை. தொடர்ந்து எங்கள் படங்கள் மட்டும் பண்ணுங்க ஜிவி. ஸோ அதுக்கு ஐ திங்க் டெஃபினெட்லி அதுக்கான ஈக்குவல் டெஃபினெட்லி வந்து முத்துக்குமார் சார் வரிகள். அவர் என்ன கொடுப்பார், எங்களுக்குள்ள காம்படிஷன் போய்ட்டு இருக்கோம் யார் பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு. முத்துக்குமார் சாரோட வரிகளா, என்னோட பிக்சரைசேஷனா, இல்லை ஜிவியோட மியூசிக்கா, டெய்லி சண்டை போட்டுருப்போம். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கோம். நீரோ சாரோட ஃபோட்டோகிராஃபியா 4 பேருக்கு வார் போயிட்டு இருக்கோம். அது 4 பேர் சந்தோஷப்படுவோம் கடைசி வரும்போது, நீ நல்லா பண்ணியிருக்கான்னு. ஸோ அதுதான் நடந்தது இந்த படமும். எங்கள் டீம் அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஆர்ட் டைரக்டர் சந்தானம் அவர் மறக்கவே முடியாது. பிகாஸ் அவர் தான் இந்த படத்தோட ஐ திங்க் பேக் போன். நாங்கள் வந்து ரொம்ப கம்மி டைம் கொடுப்போம், பெரிய செட்டு கேட்போம். ரொம்ப கம்மி டைம் கொடுத்து பெரிய செட்லாம் கேட்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஐ திங்க் நிறைய படம் பண்ணிட்டார், 1000 ரோல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய செட்லாம் தேவைப்பட்டுச்சு. டெஃபினட்டாக ரொம்ப அதுவும் உணர்வுபூர்வமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் சந்தானம் சார். ஆல்சோ எடிட்டர் ஆண்டனி சார், அவரை பற்றி சொல்லணும்னா திடீர்னு தான் திட்டிகிட்டு தான் இருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த பர்சன் ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது. பிகாஸ் ஈஸ் லைக் திஸ், அது யாரும் மாற்றவே முடியாது. ஆனால் அவர் அதான். பிகாஸ் என்னென்னா அவர் வந்து பிடிக்கலனா ஃபேஸ் சொல்லுவார், பிடிச்சுன்னு சொல்லுவார். அது யூ டோன்ட் கேர் ஃபார் எனிபடி. இந்த படத்தை எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் யாருன்னா அவர் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் அவர் காட்டும் போது ஐயோ ஒழுங்கு என்ன சொல்ல போகிறாரு ரியாக்ஷனோட தான் நான் வெளில வருவேன். வந்து பெருசாக நீங்கள் பண்ணி காமிச்சிருவீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அசால்ட்டாக. ஸோ அவரை நான் பாஸ் பண்ணி வந்து தான் உங்கள்கிட்ட நான் வரணும். ஸோ அது பாஸ் பண்ணி அப்ரூவ் பண்ண தான் உங்கள்கிட்ட வந்திருக்கு. அதனால் வந்து நான் பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறோம். டெஃபினெட்லி ஐ திங்க் இந்த படத்தோட காஸ்ட் க்ரூ ஐ திங்க் வந்து சார் சொன்ன மாதிரி அனுஷ்கா, அம்லா எல்லாம் இருக்காங்க. பிகாஸ் அவங்களாம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்திருக்கும். பிகாஸ் ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டில் இந்த படம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அனுஷ்கா ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் வந்து அனுஷ்கா நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து நாங்கள் ஃபஸ்ட் நாள் சார் சொன்னாங்க என்கிட்ட வந்து என்னங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட வந்து என்ன சார் இப்படி பண்ணுறாங்க பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்தது உள்ளுக்குள்ளே, யாருக்கும் தெரியாமல். சாரை பார்த்து ஆக்சுவலாக சாரை பார்க்கும்போது அவங்க நடிக்க தோண வழி வடியும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஏதாவது பண்ணி ஆகணுமாங்க சொல்லிட்டு வந்து அனுஷ்கா சொல்லுவாங்க என்ன இப்படி பண்ணுறாரு, எனக்கு எதாவது பண்ண முடியுமா இந்த சீனில் அப்படின்னு கேட்பாங்க வந்து. ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹர். அண்ட் அம்லா ஐ திங்க் டெஃபினெட்லி she's one of the I think finest actors. She's coming up, she's doing fantastic job. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது சார் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் எழுதும் போது ஃபஸ்ட்டு எழுதின நேம் வந்து ஆசர் சார். ஐ திங்க் வந்து எனக்கு வந்து எத்தனை படம் போகிறோன்னு தெரியல, அத்தனை படத்துலையும் அவர் இருந்தால் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு.
எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர். சார் நீங்கள் எங்கள் படத்தில் இருக்கின்றது எங்களுக்கான பெருமை சார். அது ஐ திங்க் அதான் நினைக்கிறேன், எனக்கு வேறு சொல்ல தெரியல. பாஸ்கரண்ணா ஐ திங்க் டெஃபினட்டாக வந்து எனக்கு அண்ணனை கூப்பிடுவேன் அவரை. நான் ரொம்ப சில அண்ணனை கூப்பிட்டுருக்கேன். பாஸ்கரண்ணா இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஒரு ஒரு மிகப்பெரிய ஐ திங்க் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம ஆல்வேஸ் ஒரு சின்ன ஒரு குறை இருக்குது. இந்தியன் ஆர்டிஸ்ட்டில் வந்து பரேஷ் ராவல் இருக்கார் ஹிந்தியில், சச்சின் கடைக்கர் இருக்கார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஹிந்தி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நானா படேக்கர் இருக்கார். நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏன் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து பாஸ்கரன் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கார். அதில் நம்ம பெருமைப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தானம் சொல்லணும். ஐ திங்க் சந்தானம் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஐகான் அவர் தான், காமெடி ஐகான் அவர் தான் இருப்பார். அது டவுட்டே கிடையாது. பிகாஸ் எப்படி ஒரு என்எஸ் கிருஷ்ணன் சார், நாகேஷ் சார், கவுண்டமணி சார், அதுக்கப்புறம் டெஃபினட்டாக சந்தானம் சார் இருப்பார் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு எழுதி வச்சு பேசல. பிகாஸ் ஐ திங்க் இஸ் கமிங் ஃப்ரம் த ஆர்ட். அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து இந்த படத்தில் ஒரு அளவு வச்சிருக்காரு, சிரிக்கவும் வச்சிருக்காரு. அதான் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அவங்களை பற்றி. ஓகே, இந்த படத்தோட தெய்வ திருமகன் ஆக்சுவலாக யாருன்னா விக்ரம் சார் தான். பிகாஸ் என்னென்னா அதான் டைட்டில். பிகாஸ் ஐ டெல் யூ வை இட் வாஸ். இந்த படம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பிளான் பண்ணேன். சொல்லும்போது இந்த கதையை நான் சாருக்கு சொன்னேன், ஒரு லைன் சொன்னேன்னா. பிகாஸ் ஆக்சுவலாக சார் அவங்க கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க, பேசணும். அப்போ வந்து இந்த படத்தை வந்து நான் சார் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது சார், என்னோட ட்ரீம் உங்களோட ஒரு படம் வச்சு ஒர்க் பண்ணோம் லைஃப்பில். அப்போ நான் ஜஸ்ட் அப்கமிங், இப்போவும் அப்கமிங் தான். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு படம் இருக்குது சார், ரைட் நாட் இருக்குது, அதை சொல்லணும் சார். லைன் மட்டும் கேட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது சாருக்கு. இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், இந்த படம் சார் நீங்கள் படம் பண்ணீங்கன்னு தெரியாது சார், ஆனால் இந்த படம் நீங்கள் பண்ணுறதா மட்டுமே நான் பண்ணுவேன் சார், பண்ண மாட்டேன்னா. அது நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படத்தை விக்ரம் சாரை தவிர யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் ஃபார் திஸ் வேர்ட். இல்லை, நான் இதை வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்ல. பிகாஸ் என்னென்னா இதுக்கான ஹோம் ஒர்க், இதுக்கான ஐ திங்க் எத்தனை நாள் அவங்க ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நான் கூட நான் பார்த்துருக்கேன். எத்தனை நாள் வந்து பேத்வேலையும், எத்தனை நாள் வந்து வித்யாசாகர்லேயும் கூட நின்றுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நோட் புக் எடுத்துருவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி வந்துட்டு நோட் புக் எடுத்து நான் பார்த்துருக்கேன். நோட் புக் எடுத்துட்டு ஒரு 2 hours ஒரு ஹாஃப் டே அது உட்காந்துருப்பாங்க, அந்த பசங்களோட உட்காந்துருப்பாங்க, அந்த பார்டர்லைன் பீப்புளோட. என்ன பண்ணுறாங்க அவங்க, எப்படி பிஹேவியர் இருக்குது, அவங்க பாடி மேனரிசம் என்ன. ஐ திங்க் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி கம்பேர்ட் டு ஒன் ஆஃப் த பிராட் பீட் அண்ட் டாம் ஹாங்க்ஸ் ஆஃப் இந்தியா. டெஃபினட்டாக நான் டவுட்டே கிடையாது. இது நான் வந்து ஆக்சுவலி நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், ட்ரெயிலர் பார்த்தீங்க, ட்ரெயிலர் வந்து ட்ரெயிலர் தான். பிகாஸ் நீங்கள் படத்தில் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் ஒவ்வொரு ஃப்ரேம் நான் பண்ணும்போது நான் நீரோ சார் பார்ப்பேன், நீரோ சார் என்ன பார்ப்பாரு, என்ன நடக்குதே புரியாது. என்ன விஷயம்னா நம்ம ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு எழுதிட்டு போவோம், ஒரு சீன் எழுதிட்டு போவோம், இப்படி தான் வரப்போகுது, நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம், அந்த சீன் அப்படி தான் வரப்போகுது நமக்கு தெரியும். ஆனால் நாங்கள் சீன் அப்படி வராது, வேறு மாதிரி வரும். அதுக்கு முழுக்க காரணம் விக்ரம் சார் தான். பிகாஸ் வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஐ திங்க் நான் ஒரு டேரக்டரோட கான்ட்ரிபியூஷன் 50% இருக்கும், ஒரு ஆக்டர். இந்த படத்தில் வந்து 80% அவர் தான். நாங்கள் 90% சொல்லலாம், இல்லை 100% சொல்லலாம். இட்ஸ் எவ்ரி திங். ஐ திங்க் ஜஸ்ட் நாட் சேயிங் ஃபார் ஃப்ரண்ட் ஆஃப் சார், இஸ் ட்ரூத். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு யூஎஸ்பி இருக்கும். இந்த படம் வந்து நான் மெட்ராஸ் பண்ணும்போது என்ன நினச்சேன்னா, அந்த பீரியட் தான் யூஎஸ்பி, அதை ஃபோக்கஸ் பண்ணணும், அதை நம்ம கொண்டு வந்து மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கேரக்டர் கிருஷ்ணா, விக்ரம் சார் அதை பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார் இதுதான் அந்த படத்தோட யூஎஸ்பி. நீங்கள் படம் பார்த்து வரும்போது அந்த கேரக்டர் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை விக்ரம் சார் கொடுத்துருக்காங்க இந்த படம் மூலியமாக. அதான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் விக்ரம் சார் டன் ஃபேன்டாஸ்டிக் ஜாப். ஐ திங்க் அப்படி ஒரு என்ட்ரி இருந்ததுன்னா, பிகாஸ் ஆஸ்கரில் படங்களுக்கு மட்டும் தான் என்ட்ரி இருக்குது, காஸ்டிங் என்ட்ரி கிடையாது. அப்படி என்ட்ரி இருந்ததுன்னா, ஆண்டனி சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷம் ஆஸ்கர் கண்டிப்பாக விக்ரம் சார் வாங்கிறதுக்கான டெஃபினட்டாக ஆஸ்கர் எனக்கு நம்ம டெஃபினட்டாக இந்தியாவில் எல்லா அவார்ட்ஸும் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, அந்த பெருமை எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு விக்ரம் சார் ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவர் எவ்வளோ ஆர்டர் பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த படம் வந்து சேலஞ்ச் எங்களுக்கு தான் அவர் ஒர்க் பண்ணுறதில்ல. பிகாஸ் இஸ் ஆக்டிங் ஜீனியஸ். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா சச் அன் ஆக்டிங் ஜீனியஸ். நீங்கள் வரும்போது நீங்கள் வந்து அவருக்கு வந்து லைட்டிங் தெரியும், அவருக்கு வந்து கண்டினியூட்டி தெரியும், அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அஸ்னாட்ஸ் நாங்கள் எல்லாம் வீன் டோஸ், என்ன நடக்கணும்னு தெரியாது, எதை தப்பாக இருக்குன்னு தெரியாது. பிகாஸ் எங்களுக்கு முன்னாடி தப்பு அவர் பண்ணுவார். ஸோ அவ்வளோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். நீங்கள் சும்மாலாம் போய் ஒரு படம் அதோட பண்ணணும்னா அது பெரிய விஷயம், அது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன்னா. ஸோ அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் எனக்கு விக்ரம் சார் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். சார் ஐ ட்ரை டு பி மோர் பர்ஃபெக்ஷன் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் டெஃபினெட்லி. ஸோ அந்த அளவுக்கு நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் சார்ட்ட இருந்து. எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த மாதிரி எனக்கு ஒரு நான் சின்ன ஆசை, எனக்கு ஒரு சின்ன பிளெஸிங் இருந்ததுன்னா, எனக்கு இருக்கிற வாய்ப்பில், எனக்கு இருக்கிற கரியரில் ஐ திங்க் எவ்வளோ படம் பண்ணு தெரியல, அவ்வளோ படங்களும் விக்ரம் சார் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ டெஃபினட்டாக ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஆனர். ஐ திங்க் இந்த படம் எனக்கு கிடச்சிது. அதுக்கு வந்து நான் இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்த விக்ரம் சாருக்கும் மோகன் சாருக்கும் தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். என்னோட ஐ திங்க் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு டெஃபினட்டாக
பெரிய அளவு உறுதியாக இருக்க பி பாசிட்டிவ் 24 அபிஷேக் சந்தீப் அவங்களை நான் மறக்க முடியாது. மெட்ராஸ் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் எங்களோட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. எங்களோட ஒவ்வொரு கிரியேட்டிவ்க்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அபிஷேக் அண்ட் சந்தீப், அவங்களுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. ஸோ பத்திரிகைகள் இது வந்து என்னென்னா இந்த கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொண்டு ஆசைப்பட்டோம். ஐ திங்க் அதுக்கான மீட்டிங் தான் அந்த மீட்டிங், இந்த ப்ரெஸ் மீட்டு. நாங்கள் பிகாஸ் டியூஸ்டே தான் பண்ண போகிறோம் இந்த ஆடியோவில், இந்த டோட்டல் லுக்கு பேப்பர் ஆட்ஸை ஃபஸ்ட் வரப்போகுது. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொடுங்க ஆசைப்பட்டோம். பிகாஸ் என்னென்னா நீங்கள் தான் கொண்டு போய் சரியாக சேர்க்க முடியும். நாங்கள் ஒரு பயங்கரமான படம் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச்.